மோசே என்ன சொல்றாரு அப்படின்னா, உபாகமம் 4:15 கர்த்தர் ஓரேபிலே அக்னியின் நடுவிலிருந்து உங்களோட பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. 16 ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்து கொண்டு ஆணுருவம் பெண்ணுருவம். 17 பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவம், ஆகாயத்தில் பறக்கிற செட்டை உள்ள யாதொரு பட்சியின் உருவம். 18 பூமியில் உள்ள யாதொரு ஊரும் பிராணிகளின் உருவம், பூமியின் கீழ் தண்ணீருளில் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவமாய் இருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கும் உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாருங்க. வேதத்துல இருந்து இந்த வார்த்தைகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, புறஜாதிகள் அப்படின்னா ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவரை சேவிக்காதவர்கள், அப்படிப்பட்டவங்க செய்கிற இந்த விக்கிரக வழிபாடுகளை நம்ம ஆண்டவரை அறிந்த பிள்ளைங்க, ஆண்டவரை தொழுது கொள்ற பிள்ளைங்க நம்ம செய்யும்போது ஆண்டோடைய கோபம் நம்ம மேல பற்றி எரியுது, நம்ம ஆண்டோடைய எரிச்சலுக்குள்ளாகிறோம். அது மட்டும் இல்ல, வேதம் என்ன சொல்லுதுன்னா, அந்நிய தேவர்களை நீங்கள் பின்பற்றாதிருப்பீர்களாக அப்படின்ட்டு வேதத்துல உபாகமம் 6:14 சொல்லியிருக்கு. அப்படி நம்ம பின்பற்றணும் அப்படின்னா அது உங்களுக்கு கண்ணியா இருக்கும் அப்படின்ட்டு வேதம் சொல்லுதுங்க. அது மட்டும் இல்ல, ஆண்டவரை அறிந்த அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, புறஜாதிகளோட அந்நிய தேவர்களை சேவிக்கிறவர்களோட சம்பந்தம் களவாயாக அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு. உபாகமம் 7:3 சொல்லியிருக்கு பாருங்க, சம்பந்தம் களவாயாக. உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும் அப்படின்ட்டு உபாகமம் 7:4 சொல்லுதுங்க. அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன். அவரை பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது, விக்கிரக ஆராதனையினால பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. அந்நிய தேவர்களை சேவிக்கிறது மூலம், அது மட்டும் இல்ல, அந்நிய தேவர்களை சேவிக்கிறவர்கள் கூட கலவுகிறதுனாலையும் நம்ம ஆண்டவரை நம்ம பரிசுத்த குலைச்சலாக்கி அவரை விட்டு விலகி போகாம இருக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார் பாருங்களேன். ஸோ நம்ம வைராக்கியமா இருக்கணும்லாங்க. அவரை தவிர எனக்கு வேற தேவன் கிடையாது, அவர் தான் என் தேவன் அப்படிங்கிறதுல நம்ம வைராக்கியமா இருக்கணும். ஸோ இந்த வார்த்தைகள் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. God bless you all.